ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் ஆற்றுக்குச் சென்று தன் வீட்டிற்காக பானையில் தண்ணீர் எடுத்து வருவான். அந்த 2 பானைகளில் ஒன்று புதிதாகவும் முழுமையாகவும் இருந்தது. மற்றொரு பானையில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் வீட்டிற்கு வரும் வழியிலேயே அதிலிருந்த தண்ணீர் மெதுவாக சிந்தத் தொடங்கியது. வீட்டிற்கு வந்தபோது அந்த பானையில் பாதி தண்ணீரே இருக்கும். இதை கண்ட குறையில்லாத பானை, "நீ எப்போதும் இப்படித்தான், உன்னால முழு தண்ணீரை கொண்டு வரவே முடியாது" என்று குறையுள்ள பானையை கிண்டல் செய்தது. இப்படியே 2 வருடங்கள் கடந்தன. அந்த கேலியும் அவமானமும் குறையுள்ள பானையின் மனதை மிகவும் வருத்தியது. ஒருநாள் அது தன் எஜமானனை பார்த்து, "ஐயா, என்னுடைய குறையால் நான் பயனில்லாதவனாக உணர்கிறேன். என்னுடைய குறையை தயவு செய்து சரி செய்யுங்கள்" என்று வருத்தத்துடன் கேட்டது. அதைக் கேட்ட எஜமானன் மெதுவாக சிரித்துக்கொண்டே, "நாம் தினமும் நடந்து வரும் இந்த வழியை நீ கவனித்தாயா?" என்று கேட்டான். "உன்னுடைய பக்கம் மட்டும் அழகான பூச்செடிகள் வரிசையாக வளர்ந்திருக்கின்றன அல்லவா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்தும் விஷயம் எனக்கு முன்னமே தெரியும். அதனால்தான் அந்த வழியெல்லாம் பூ விதைகளை நான் விதைத்தேன். நீ தினமும் சிந்திய அந்த தண்ணீரால்தான் இந்த பூச்செடிகள் இவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கின்றன. அந்த பூக்களால் நான் என் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று என் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிக்கிறேன்" என்று அன்புடன் சொன்னான். இதைக் கேட்ட அந்த குறையுள்ள பானை தன் வருத்தத்தை மறந்து தன் குறையையே ஒரு பெருமையாக உணரத் தொடங்கியது. அன்று முதல் மற்றவர்கள் பேசுவதைப் பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை முழு மனதோடு செய்யத் தொடங்கியது.